என்னத்தை பேசுங்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது. அது பேசுகிறதுக்கு பலருக்கு வேடிக்கையாகவும் விந்தையாகவும் நேரப்போக்காகவும் இருக்கலாம். தமிழ்நாட்டுடைய நிலை சசிகலா அம்மா சொல்கிறாங்க, முதல் பார்ட்டே இவ்வளோ மோசமாக இருக்கு ஐயா, 2வது பார்ட்டு பாகுபலி வந்தால் என்ன ஆகும்? கேள்வி தானே. முதல் பார்ட்டிலே வறுமையும் கொடுமையும் பாலியல் சீண்டலும் கனிம வள கொள்ளையும் நிர்வாக சீரமைப்பட்டதும் மோசமான தளமும் மதசாதி மோதல்களும் தொடருத. பார்ட் 2 பாகுபலி வெளியானா 2வது நீ எப்படி வர முடியுங்கிறத மக்களுக்கு புரிகிற மாதிரி நான் கேட்குறேன். ஒரு கேள்வி மிக மோசமாக இருக்குங்கிறாங்க. ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். துன்பப்படுவதை, அல்லல் படுவதை, வருத்தெடுக்கப்படுவதை இன்றைக்கு மகிழ்ச்சியோடு பேசக்கூடிய நிலைமையில் கொண்டு வந்து விட்டார்கள். அது ஒரு பொழுதுபோக்காக ஆக்கி விட்டார்கள். எவ்வளோ வருத்தம் தானே இது. இது எந்த அளவுக்கு ஒரு சாடிஸ்ட் கவர்மெண்ட். நிச்சயமாக நல்ல வார்த்தை, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சாடிஸ்ட் கவர்மெண்ட். அம்மையார் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு இவர்கள் டாஸ்மாக்லையும் சரி, எந்த அளவுக்கு மெட்ரோ எப்படி அதை சரி செய்ய வேண்டும் என்ற வழியை கூட சொல்லுகிறார்கள். கண்டிக்கின்ற அதே நேரத்தில் இது எப்படி சரி செய்யலாம், மெட்ரோ திட்டம் உங்களுக்கு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நம்ம காலத்தில் நாங்கள் என்ன செய்தோம்? போங்க போய் கேளுங்க. மத்திய அரசிடம் கேட்பது தானே மாநில அரசு. அதுல ஈகோ, அதுதானே ஃபெடரல். அதில் என்ன ஈகோ அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. அதனால் எல்லா விஷயத்தையுமே உட்கார்ந்த இடத்துல இருந்து அவங்க எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தான் அவரோட அறிக்கையை தயாரிக்கிறாங்க. ஏதோ அறிக்கை தயாரிக்கணும், விளம்பரத்தில் வரணும், தன்னுடைய பேர் பத்திரிகையில் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க செய்யலை. ஆனால் இந்த விளம்பர அரசு அரசாக இருந்தாலும் கூட என்னென்ன விளம்பரத்திற்கு வேண்டுமோ அத்தனையும் செய்கிறது. சட்டமன்றத்தை அவருடைய ஒரு சினிமா மாதிரி வசனங்கள் எழுதி பேசுவது போல பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்களை பாராட்டுவது, உறுப்பினர்களை பாராட்டுவது, எதிர்க்கட்சி தலைவர்களை நக்கல் அடிப்பது, இவையெல்லாம் சர்வசாதாரணமாக போய்விட்டது. ஊர்ந்து வருவார்களா அல்லது உருண்டு வருவார்களா, இப்படியெல்லாம் ஒரு சபாநாயகர் பேசுகிறார். சிரிப்பது உங்கள் ஊர்காரர் பக்கத்து என்னத்தை பண்ணுறது, என்ன போடுவாங்க? அண்ணாச்சி அப்படி பேசுகிற இடத்துல வந்து உட்காந்துட்டாரு. அதனால் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் ஒரு சபாநாயகர், இதுக்கெல்லாம் ஒரு ஆட்சி, இதுக்கு ஒரு முதலமைச்சர் உட்காந்துட்டு இருக்கிறாரு, சிரிக்கிறாரு. அப்படிலாம் பேசக்கூடாது, சொல்ல வேண்டாம். பிடிஆர் சொல்கிறாரு, உடனே இவர் அண்ணாச்சி என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் நல்லா பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க. எல்லை அப்போ சொல்கிறா உனக்கு ஒரு எல்லை இருக்குன்னுங்கிறான் அந்த ஆள். ஒரு மந்திரி சொல்கிறா சபாநாயகரை எல்லை மீறாதேன்றான். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இப்படிலாம் கூத்து நடக்கு? கூத்துன்னா பெரிய கூத்து ஆச்சுங்களா. இந்த விடியல் அரசு இப்படியெல்லாம் நடத்துகிறதே சட்டமன்றத்தை, மக்களை இப்படி நடத்துகிறார்களே என்று மனம் வெதும்பி அறிக்கை விட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சசிகலா அம்மையார் அவர்கள். எந்த பொறுப்பும் இல்லை, அரசியலில் இதுவரை பொறுப்பிலே இருந்ததும் கிடையாது. ஆனால் மக்களை பற்றி கவலைப்படுகிறார்கள். அதற்காகவே நான் அவருக்கு ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது முதலமைச்சர், இங்கே என்ன கும்பமேளா மரணங்கள் நடந்திருக்கிறதா? கும்பமேளா மரணங்கள் இல்லையா? கும்பமேளா மரணங்கள் இல்லை, ஆனால் கள்ளக்குறிச்சி சாராய சாவுகள் எத்தனை போய் பார்த்தீங்களா? அது உத்தரப்பிரதேசில் இருக்கா சாராய சாவு, விஷச்சாராயம்? நீங்கள் கேட்குறீங்க கும்பமேளாவை பற்றி. எத்தனை கோடி மக்கள் வந்து அந்த கும்பமேளாவில் நடந்தது. ஆனால் இங்கே கள்ளக்குறிச்சி சின்ன கிராமங்க, அதில் எத்தனை இளைஞர்கள் இறந்து போனார்கள். இன்னொரு ஊர் பாண்டிச்சேரி பக்கத்தில் 44 பேர் கள்ளக்குறிச்சி மரக்காணம். அப்புறம் என்னாச்சு? ஆம்ஸ்ட்ராங் ஒரு கட்சியினுடைய தலைவர் படுகொலை இன்றைக்கு எந்த அளவில் இருக்கிறது? இன்னமும் சட்டம் ஒழுங்கு ரொம்ப அமைதியாக இருக்குங்கிறாங்க. தலைவர்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. கோவையில் குண்டு வெடிப்பு, அது வந்து கேஸ் வெடிப்புன்னாங்க, சிலிண்டர் வெடிப்புன்னாங்க. அது என்னென்ன தெரியல இன்னைக்கு வரைக்கும். ஆமாம், என்னடான்னா மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்பு சுவர். எப்படி? இன்னொரு விஷயம் ஒன்று, கோயம்புத்தூரை பற்றி சொன்னீங்கல்ல, நல்ல கவனிங்க. தீபாவளி அன்னைக்கு குண்டு வெடிப்பது கடவுளுடைய பெரும் கருணையால் அது தடுக்கப்பட்டது. இப்போ நேற்று சட்டமன்றத்தில் தீவிரவாத தடுப்பு முகாமுக்கு கோவையில் 5 கோடி ஒதுக்கியதன் காரணம் என்ன? ஒரு கேள்வி எழுமல்லவா? ஆமாம்,
அப்படி என்றால் இவர்களுக்கு ரகசியமாக அங்கு அது மாதிரியான துருப்புகள் செயல்படுதா என்ற தகவல் இருக்கிறதா இன்டெலிஜென்ஸ் மூலம் என்ற ஒரு தகவல் வருது அல்லவா? அப்படி என்றால் சிலிண்டரை ஏன் மறைத்தீர்கள், அதில் உண்மை இருக்கிறதா சொல்லுங்க அடுத்து. அதனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, அதாவது இவர்கள் மொழியில் ஒன்றிய அரசு, ஆளுநர் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் நிதி நெருக்கடி ஒரு பக்கம், அதுதான் நான் எது மேலே பாம்பு கீழே நரி. ஏன்னா கலைஞர் வசனம் மாதிரி நீங்கள் வாட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க. எந்த காலத்தில் இருக்கிறீங்க? சினிமா வசனமாக இதெல்லாம். அதனால் இந்த நிதி நெருக்கடி எல்லாமே நான் ரொம்ப தெளிவாக சொல்வேன். நின்றால் ஊழல், அமர்ந்தால் லஞ்சம், நடந்தால் முறைகேடு, குதித்தால் குற்றம், திரும்பினால் தில்லுமுள்ளு, இதெல்லாம் தான் உங்களோட ஆட்சி. இவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஒரே ஒரு பட்டியலை ஒரு நிமிஷத்தில் வாசிச்சிடுறேன், சரியா? சொல்லுங்க. டாஸ்மாக் மட்டுமே இந்த 2025 ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நடந்ததை வச்சே சொல்கிறேன். ஆழ்வார்குடி, அதாவது நம்முடைய சிவகாசி, அங்கே 19ஆம் தேதி தினமணியில் வந்திருக்கு கொலை, மது பாட்டில் படுகொலை, மது பாட்டிலால் குத்தி ஒருத்தனை கொண்டு இருக்காங்க. இது தென்காசியில் 19/4. அதுக்கப்புறம் கூடங்குளம், அதுக்கப்புறம் பாறாங்கலை போட்டு கொண்டு இருக்காங்க குடிச்சிட்டு 3 பேர் சேர்ந்து, சேகருங்கிற ஒரு ஆளை. சட்ட ஒழுங்கு ரொம்ப சீராகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் இந்த சாவுகள் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் வேறு ஒரு கொலை, டாஸ்மாகில் குடிச்சு கள்ளச்சாராயம் இல்லை, டாஸ்மாகில் குடிச்சு உசிலம்பட்டி ஒரு போலீஸாரை அடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். டாஸ்மாகில் குடிச்சு நெல்லை ஓட்டுநர் ஒருவரை கொண்டிருக்கிறார்கள், சாராயம் குடிச்சு. உங்கள் ஊரில் நெல்லையில் ஓட்டுநரை வச்சுங்களா. அதுக்கப்புறம் ரிஷிவந்தியம், திமுக இளைஞரணி. எனக்கு என்னன்னா சட்டசபை எனக்கு பயமாக என்ன இருக்குன்னா, சபாநாயகரை பேசும்போதும் உங்கூருக்காரருங்கிறீங்க, வண்டியை ஓட்டும் போதும் உங்கூருக்காரருங்க. நாங்கெல்லாம் திருவாரூர்காரங்க என்ன பண்ணோம்? அந்த ஊரில் இருக்கிறவங்க கொதி தேடணுங்க, அவங்களுக்கு ஆதரவு. ஐயா சொல்கிறாங்க ஆட்சி அப்படி இருக்கு, நாங்க என்ன பண்ணுவோம்? நீங்க அந்த கனிமொழிக்கு நீங்க ஆதரவு கொடுக்க கூடாது உங்க ஊர்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் ஊர் பேரை சொல்லி கேட்போம். ரிஷிவந்தியத்தில் திமுக ஒரு இளைஞரணியினுடைய மாநாடு நடத்துறாங்க, ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த இளைஞரணி கூட்டத்தில் டாஸ்மாக் மது கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. திமுகவுடைய இளைஞரணியுடைய கூட்டம் ரிஷிவந்தியத்தில். நல்ல ப்ரொமோஷன், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அப்பா அப்பா அப்படின்னு சொல்றாங்களா சேகர் பாபு. இது எப்படிப்பட்ட வசனம்? ஐயோ போரும்பா, ஆட்சி போரும்பான்னு 26 சொல்ல போறான் பாரு. அப்பதான் எந்த அப்பான்னு உங்களுக்கு தெரியும், என்ன குரல்ல அப்பா சொன்னாங்கன்னு தெரியும். ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறேன். சசிகலா அம்மையார் அவர்கள் மிக தெளிவாக ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கின்றார்கள். பால் விலை 3 முறை உயர்த்திருக்கின்றார்கள். பிறகு மின்கட்டணம், இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது மின்கட்டணம் உயர்த்துவதாக இருக்கிறோம் என்று சொன்ன பொழுதே, உயர்த்தவில்லை, சொன்ன பொழுதே ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் நின்று கொண்டு மின்சாரத்தை காட்டிலும் மின் கட்டணம் ஷாக் அடிக்குதுன்னு சொன்னவர் தான் இந்த ஸ்டாலின். 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றார். வரம்பு மீறி உயர்த்தியிருக்கிறார். 4000 கட்டணம் 10,000 கட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி பெண்களுடைய மான மரியாதைக்கு எந்த விதமான மரியாதையும் அதுதான் சொல்லிட்டேன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இன்னைக்கு சம்பவம் வந்திருக்கு. இங்கே சென்னை தமிழகத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற புகழ் வாய்ந்த அண்ணா பல்கலைக்கழக நிகழ்ச்சி என்ன? மாணவிகளை எப்படி அனுப்ப முடியும் மாவட்டங்கள்லேருந்து? இந்த மாதிரி இருந்தாங்கன்னா வெளி மாவட்டங்கள்லேருந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்களே, அது என்ன ஆச்சுன்னே தெரியலையே. இது வரைக்கும் யார் அந்த சாருன்னே தெரியல. அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள், பாலியல் பலாத்காரங்கள்லாம் நடக்கிறது. இவற்றையெல்லாம் அவர்கள் வரிசை போட்டு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மாதிரியான ஒரு ஆட்சி மீண்டும் ஒரு முறை வர வேண்டுமா? வருமா? வந்தால் என்ன ஆகும் தமிழ்நாடு என்று ஒரு அச்சத்திலே அவர்களுடைய அதிர்ச்சியையும் இது கூடாது என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். மக்கள் அதை புரிந்து கொண்டு 26 இதற்கு சரியான பாடத்தை திராவிட விளம்பர ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.